ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 11th பிஸ்னஸ் மேக்ஸ் ஹோல் ஸ்டடி இயர் பிளான். ஸோ நம்ம சேனலில் எல்லாருமே நீங்கள் இதை கேட்டிருந்தீங்க, அதான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லோரும் எப்படி சென்டம் எடுக்கணும், எப்படி 95+ எடுக்கணும், அதான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1.4ல் அந்த ஏஎஸ்எம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். செகண்ட் அல்ஜிப்ரா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். பெர்முடேஷன்ஸ் இதெல்லாம் 3 மார்க் கண்டிப்பாக வந்துடும். அந்த 2 சாப்டர் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. தேர்ட் சாப்டரில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த சாப்டர் தான் அதிகமாக வரும். ஸோ இந்த 3 சாப்டர் நீங்கள் பார்த்தாலே அட்லீஸ்ட் ஒரு 50 மார்க் எடுத்துடலாம். கண்டிப்பாக 50 மார்க் வரும் இதுலேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 சாப்டரில் இருக்க 5 மார்க் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மிஸ்லனஸ் ப்ராப்ளமும் இதில் தான் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கம்பல்சரியில் கேட்பாங்க. ஸோ எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும், அதில் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபோர்த் வந்து நம்மளுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து 4.1 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 4.5 வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஃபிஃப்த்து சாப்டரில் வந்து 11 எக்ஸசைஸ் கிட்டே இருக்கும். அதில் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. 6th ப்ராபபிலிட்டி தான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. 7th 8th 9th 10th ஃபுல்லாகவே ப்ராபபிலிட்டி சம்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் இது 4 பார்த்துல உங்களுக்கு ஒரு 60 to 70 மார்க்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான சாப்டர்ஸ். மற்றதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.